நைட்டி போட்டுக்கிறது என்ன கொலை குத்தமா? அவுத்து போட்டு ஆடுறவா அவளெல்லாம் நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்டீசென்ட்டுன்னு நைட்டியே போய் இன்டீசென்ட்டுங்கிற வெக்கமா இல்லை? வெக்கமா இல்லை? அதானே வெக்கமா இல்ல? உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல? நைட்டி போடுறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஏன் நைட்டி போட்டு ஒரு ஷோக்கு வரக்கூடாதா? நைட்டி போட்டு ஷோக்கு வந்தா தப்பா என்ன? இந்த அளவுக்கு மட்டமா பேசிட்டு இருக்கீங்க. அதுல ஆரி ப்ரோ இடம் பொருள் ஏவல்னா பேசிட்டு இருக்காங்க. நைட்டில என்னங்க இடம் பொருள் ஏவல் சொல்லுங்க? ஆடை சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது யாரு வேணா நைட்டி எங்க வேணா போடலாங்க. இதை ஒரு பிரச்சனையா பேசிக்கிட்டு நான் எதுக்குடா இப்ப நைட்டில இருக்கேன்? இருந்தாலும் நைட்டி போடுறதுல பிரச்சனையா என்ன கேட்டீங்கன்னா, நைட்டி போடுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த நைட்டியே நம்ம எங்க போடுறோம்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஆரி ப்ரோ சொன்ன மாதிரி தான் இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் பார்த்தா நடந்துக்கணும். அந்த வகையில இந்த நைட்டி கான்ட்ரவர்சியில அக்கா மேல மிகப்பெரிய தப்பு இருக்கு. அக்கா வந்து இந்த விஷயங்களை தெரியாமலாம் பண்ணல, தெரிஞ்சுதான் பண்ணி இவ்வளவு பெரிய டிராமா வெளியே போட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த விஷயத்துல நம்ம அக்காவை மட்டும் தப்பு சொல்ல முடியாது. என்னதான் அக்காவை பிடிச்சி நம்ம அடிக்க போறதா இருந்தாலும் இந்த வீடியோ ஃபுல்லா அக்காவை தான் அடிக்க போறோம். இருந்தாலும் சேனலே கண்டிப்பா நம்ம அடிச்சுதான் ஆகணும். ஏன்னா சேனல் மிகப்பெரிய தவறு பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பெரிய டிராமாவை வளர விட்டதே இந்த சேனல் தான். ஏன்னா இவங்க நினைச்சிருந்தா இந்த விஷயத்த ஃபர்ஸ்டே கட் பண்ணிருக்கலாம். இப்ப அக்கா வந்து வெளியே போய் பயங்கரமா இன்டர்வியூ கொடுத்து அது இதுன்னு சொல்லி ஒரு மாதிரி போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா ஆரிய பார்த்து ஆரி ப்ரோ சாரி ப்ரோ என்கிட்ட வந்து சாரி கேட்டு ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அக்கா டைலாக் விட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துக்குலாம் காரணம் யாரு? சேனல் தான். ஏன்னா இவங்க நினைச்சிருந்தா டே ஒன்னே அக்கா வந்து ட்ரெஸ்ஸை மாத்துங்க, இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஷோக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு அனுப்பி விட்டுருக்கலாம். ஏன்னா அக்கா டே ஒன்ல இருந்தே நைட்டி தான் போட்டு இந்த வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்தாங்க. கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய ப்ரோமோல கவனிச்சோம், முதல் எபிசோட்ல கூட கவனிச்சோம். சோ சேனல் நினைச்சிருந்தா டே ஒன்னு அக்காவை அடிச்சு அனுப்பி இருந்திருக்கலாம். ஆனா சேனல் அந்த விஷயத்த பண்ணல. ஏன்னா சேனலுக்கு தெரிஞ்சு போச்சு, சரி ஓகே நமக்கு டிஆர்பி வேணும், அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியை பண்ணாதான் நமக்கு டிஆர்பி கிடைக்கும். அந்த வகையில அப்படியே பார்த்தாங்க. அக்கா நல்ல ஒரு ஆடு மாதிரி சுத்திட்டு இருந்துச்சு. அதனால இந்த ஆட்டுக்கு புள்ளையும் தண்ணியும் வச்சு வளர்த்து கடைசியில வெட்டிட்டாங்க. வெட்டுப்பட்ட அந்த ஆடு சும்மா இல்லாம இப்ப வெளியே கிடந்து பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கு. அந்த விஷயத்தெல்லாம் இப்ப நம்ம மொத்தமா பார்க்க போறோம். அக்கா வந்து வெளியே வந்து ஒரு இன்டர்வியூ எல்லாம் கொடுத்து சேனலுக்கு பயங்கரமான சேலஞ்ச் எல்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா அக்காக்கான ஒரு சின்ன ப்ரோமோ ஃபர்ஸ்ட் விட்டுருந்தாங்க. அக்கா வந்து நைட்டியோட உள்ள வர்ற மாதிரி, உடனே அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகிற மாதிரி, இந்த ட்ரெஸ்ஸை வச்சுலாம் இங்கே கான்ட்ரவர்சி பண்ணாதீங்கன்னு சொல்லி ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புற மாதிரி ஒரு சின்ன ப்ரோமோ ஃபர்ஸ்ட் வந்துருந்துச்சு. ஓகேவா? அப்போ அதுக்கு அக்கா வெளியே வந்து உட்காந்து சேனலுக்கு என்ன சேலஞ்ச் கொடுக்குறாங்கன்னா, நீங்க வந்து தைரியமான ஆளா இருந்தா முழு வீடியோ போடுங்க, அங்க நான் என்ன பேசணும் அந்த விஷயத்த முழுசா காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா பயங்கரமான டைலாக் விட்டாங்க. அப்ப அதை பார்த்துட்டு நான் என்ன நினைச்சேன்னா, அக்கா ரொம்ப டீசெண்டா பேசியிருப்பாங்க போல, அதனால அக்கா சேலஞ்ச் எல்லாம் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். சேனல் மேல கோவத்துல நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அப்ப அதை பார்த்துட்டு இருந்த சேனல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி ஓகே டிஆர்பி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நைட்டு ஒரு ப்ரோமோ விட்டாங்க. நேத்து நைட்டு என்ன பண்ணிட்டாங்க, அக்காக்கான ஒரு ப்ரோமோவை முழுசா விட்டுட்டாங்க. அக்கா என்ட்ரி கொடுக்கறதுல இருந்து, அக்கா ஸ்டேஜுக்கு வர்றதுல இருந்து, ஸ்டேஜுக்கு வரும்போது அக்கா விடுற டைலாக்ல இருந்து, ஆப்போசிட்ல ஜட்ஜுக்கு அகைன்ஸ்டா ஒரு மாதிரி ரூடா பேசுறது இருந்து, ஜட்ஜு வந்து இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா ஏன் இப்படி போட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டோன்னே, என்ன ட்ரெஸ் இல்லாம வந்திருக்கேன், ட்ரெஸ்ஸோட தானே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அக்கா டைலாக் விட்டுருக்காங்க. இப்படி பயங்கரமா அக்கா டைலாக் விட்டுருக்காங்க. அங்க ப்ரோமோலையும் இந்த விஷயத்த பீப் பண்ணிருப்பாங்க, நானும் பீப் போட்டிருப்பேன். இந்த அளவுக்கு டைலாக் விட்டதுக்கு அப்புறம் யார் இவங்களை வச்சுப்பா? எனக்கு இந்த இடத்துல அக்காவுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் கொடுக்கணும். நீங்க மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. என்ன கேட்டீங்கன்னா மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க மிகப்பெரிய கண்டென்ட் கிரியேட்டர். நீங்க இந்த விஷயத்தெல்லாம் பிக் பாஸ்ல கொண்டு போய் பண்ணிருந்தீங்கன்னா வேற லெவல்ல உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கும். லாஸ்ட் சீசன் ஒருத்தவங்க இப்படிதான் சப்போர்ட் வாங்கினாங்க. அந்த வகையில நீங்க இந்த விஷயத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு பிக் பாஸ்ல வச்சு பண்ணிருந்தீங்கன்னா வேற லெவல்ல சப்போர்ட் கிடைச்சிருக்கும். நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, இங்க இந்த கான்ட்ரவர்சியை பண்ணா பிக் பாஸ்ல பேர்லாம் நினைச்சு தப்பு பண்ணி இங்கே உங்களுக்கான கான்ட்ரவர்சியெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. சேனல் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப ஈஸியா உங்களுக்கான கான்ட்ரவர்சி வச்சு டிஆர்பி எடுத்துட்டாங்க. நேத்து ப்ரோமோ விட்டோடனே நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, இன்னைக்கான எபிசோட்ல அக்கா வருவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கான எபிசோட்ல அக்கா வரல. அப்ப நான் ஷாக் ஆயிட்டேன். அப்ப எதுக்கு நேத்து ப்ரோமோ விட்டாங்கன்னு சொல்லி ப்ரோமோ கிளிக் பண்ணி பார்த்தா அந்த ப்ரோமோல ஒரு டேட்டை மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க, 17 to 23 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த தேதிக்குள்ள அக்கா என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு எபிசோட்ல வருவாங்க. அதுக்கு இப்பவே ப்ரோமோ விட்டுருக்காங்க. எதுக்கு? அக்கா சேலஞ்ச் விட்டதுனால. நீ சேலஞ்ச் விட்டல இந்த பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ விட்டுட்டாங்க. இங்க அக்கா மேலேயும் தப்பு இருக்கு. நான் ஃபர்ஸ்டே சேனல் மேல தப்ப சொல்லிட்டேன், அக்கா மேலேயும் தப்பு இருக்கு. அக்கா அந்த ப்ரோமோல ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. கொடுக்கும் போதே கவனிச்சீங்கன்னா அந்த பக்கம் மாயா அவர்கள் ஜட்ஜா உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இங்க வந்து எனக்கு ஒரு கேள்வி கிளம்புது. நம்ம ராஜு அவர்கள் தானே ஜட்ஜ், ராஜு அவர்களை தான் நீங்க ஜட்ஜா காமிச்சிங்க, ஜட்ஜா வந்து ப்ரோமோலாம் விட்டீங்க. அங்க ஒரு 3 ஜட்ஜு உட்கார்ந்துருப்பாங்க, ஓவியா, ராஜு, ஆரிய அவர்கள். இப்ப என்ன மாயா அவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. மாயா அவர்கள் ஹோஸ்ட் தானே, எப்படி மாயா அவர்கள் இந்த பக்கம் தானே இருக்கணும். ஆனா கரெக்டா நம்ம நைட்டி அக்கா வரும்போது
மாயா அவர்கள் அங்க போய் ஜட்ஜா உட்காந்துருக்காங்க. நைட்டி போட்டு நம்ம அக்கா என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்ப ராஜு அந்த இடத்துலயே இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரக்கூடாதுமா, என்னமா ட்ரெஸ் அப்படின்னு கேட்டோன்னே, நான் அப்படித்தான் வருவேன்டா, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு மாதிரி அக்கா ஒரு மாதிரி அடிச்சு பேசுறாங்க. ஏன்னா அக்கா அந்த கான்ட்ரவர்சியை பண்ணுன்னு சொல்லி தான் வந்திருக்காங்க. அப்போ ஆப்போசிட்ல இருந்த மாயா வந்து இது என்ன ட்ரெஸ், என்ன கான்ட்ரவர்சி பண்ண ட்ரை பண்றீங்க, இதெல்லாம் போட்டு வரக்கூடாது, இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கும் போது அக்கா ஆப்போசிட்ல ஒரு மாதிரி கெத்தா, இப்படியே செலக்ட் பண்றதா இருந்தா செலக்ட் பண்ணு, இல்ல என்ன வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு பயங்கரமா டைலாக் பேசுறாங்க. அப்ப இதுல எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்க்கா, நீ பயங்கரமா டைலாக் விட்டுருக்கல, இதே ட்ரெஸ்ஸோட வேணா என்ன செலக்ட் பண்ணு, இல்ல வீட்டுக்கு அனுப்பு. வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கல்ல, வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களா, இப்ப ஏன் வெளியே உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்க? எப்பா இவங்களுக்கான ஒப்பாரி தாங்களப்பா. அதாவது இந்த பிக் பாஸ்க்கு வந்து ஆடிஷன் வைப்பாங்கல்ல, அங்க போயிட்டு அட்டன் பண்ணிட்டு பிக் பாஸ் கிடைக்காம வந்தவங்க கூட இந்த அளவுக்கு ஒப்பாரி வைக்க மாட்டாங்க. இங்க காமன் மேன் ஷோக்கு போயிட்டு டாஸ்க்குங்க பேர்ல சும்மா கண்டதை பண்ணிட்டு வெளியே வந்துட்டு துரோகம் நடந்துட்டு, காமன் மேன் ஷோ வந்து ஸ்கேமு, இவங்க வந்து பொய் சொல்றாங்க, இதெல்லாம் ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு கடுமையா உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. பார்க்க முடியல. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலும் அவங்க தான் வராங்க, யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் அவங்க தான் வராங்க, பார்க்க முடியல. கடுமையான ஒப்பாரியா இருக்கு. அந்த வகையில அக்கா வந்து அங்க வந்து இப்படிலாம் டைலாக் விட்டாச்சு, ட்ரெஸ்ஸோட எடுத்துக்கோ, அப்படி இல்லைன்னா அனுப்புன்னு சொல்லிட்டு இவங்க அனுப்பிட்டாங்க. ஓகேவா? இங்க அந்த டைலாக் மட்டும் நடக்கல. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மாயா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க இந்த ட்ரெஸ் செட் ஆகாது, அப்ப நீங்க ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்றாங்க. அப்போ இவங்களுக்கு உண்மையாவே இந்த ஷோ மேல ஒரு இதுவும் பிக் பாஸ்க்குள்ள போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோட வந்திருந்தா சரி ஓகே அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இந்த கான்ட்ரவர்சி அவங்க நினைச்சிருந்தா பிக் பாஸ்க்குள்ள போய் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பிக் பாஸ்க்குள்ள போறதுலாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. அவங்க வந்து இந்த இடத்துல ஒரு கான்ட்ரவர்சி பண்ணி அது மூலமா வெளியே ட்ரெண்ட் ஆகணும், 4 இடத்துல இன்டர்வியூ கொடுக்கணும், வாண்டடா அட்டென்ஷன் எடுக்கணும், அதுதான் அவங்களுக்கான ஒரு குறிக்கோளா இருந்திருக்கு. ஓகேவா? அதனால தான் அங்க ட்ரெஸ்ஸை மாத்த மாட்டேன்னு சொல்லி நிக்கிறாங்க. அது அந்த ஸ்டாண்ட்லயே நிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாமையா இருக்கும், ஒரு ஷோ அப்படிங்கும் போது எப்படி வரணும்னு அவங்களுக்கு தெரியாமையா இருக்கும். இப்ப வெளியே வந்து பயங்கரமா வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அதாவது உடம்பெல்லாம் காமிக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டா கூட இவங்க எடுத்துப்பாங்க, நைட்டி போட்டா எடுத்துக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இவங்களே அதை வந்து ஒரு மாதிரி திருச்சி விட்டுட்டு இருக்காங்க. அதாவது வேணுக்குன்னு, அதாவது மாடர்ன் ட்ரெஸ் போட்டா பிரச்சனையான்னு சொல்லி கேட்கறது இவங்க தான். அப்புறம் இவங்க வந்து மாடர்ன் ட்ரெஸ் போட்டா எடுத்துப்பீங்களா, அப்ப நைட்டி போட்டா எடுத்துக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அங்கே திருச்சி விடுறது இவங்க தான். ஒரு மாதிரி வேணுக்குன்னே சுத்த விட்டுட்டு இருக்காங்க, வேணுக்குன்னே வெளியே கிண்டிட்டு இருக்காங்க. அதுக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி ஆமா உடம்ப காட்டுற மாதிரி ட்ரெஸ் போட்டாதான் இவங்க எடுத்துப்பாங்க, இல்லாட்டினா எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த விஷயத்தை திருச்சி எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி கிண்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வகையில ட்ரெஸ்ஸை மாத்த சொல்லும் போது ட்ரெஸ்ஸை மாத்தல, இப்படித்தான் இருப்பேன், இதுல என்ன பிரச்சனை அப்படிங்காங்க. அப்ப ஆரி அங்கிருந்து என்ன சொல்றாரு, அம்மா ட்ரெஸ் வந்து உன்னோட இதுதாம்மா, இருந்தாலும் இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்கலாமா, அதுபடி நடந்துக்கணுமா அப்படிங்கும்போது டப்புன்னு இங்க இருந்து டைலாக், நான் என்ன இப்ப என்ன இந்த ட்ரெஸ்ல உனக்கு என்ன ஆபாசம், நான் என்ன வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அக்கா டைலாக் விடுறாங்க. இப்படி ஸ்டார்டிங்லேயே டைலாக் விட்டதுக்கு அப்புறம் இவங்களை எப்படி வச்சுப்பாங்க சொல்லுங்க? என்ன கேட்டீங்கன்னா நல்ல வேலை எடுக்கல, லாஸ்ட் சீசனே நம்மளால வந்து முடியல, சமாளிக்க முடியாம ஒரு மாதிரி தவிச்சோம். இந்த சீசன் அக்கா எல்லாம் உள்ள வந்துருதுன்னு நினைச்சுக்கோங்களேன், சத்தியமா முழு டாக்ஸிக்கா முழு 18+ தான் போயிருக்கும், அப்படிதான் போயிருக்கும். ஏன்னா வேணுக்குனே வீட்டுக்குள்ள கான்ட்ரவர்சி பண்ணிருப்பாங்க, கண்டதெல்லாம் பண்ணிருப்பாங்க, கண்ட மேனிக்கு வீட்டுக்குள்ள ரெட் கார்டு கூட கொடுக்க வச்சிருப்பாங்க, அந்த அளவுக்கு கான்ட்ரவர்சியை கையில் எடுத்திருப்பாங்க. அப்போ அங்கே ஆதிபுரம் சொன்னோன்னே இப்படித்தான் இருப்பேன், என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு மாதிரி எகிரி பேசுறாங்க. அங்கே ராஜு வந்து சைடில் எப்படி உட்காந்துருக்காரு, மாயா வந்து இப்பெல்லாம் செட் ஆகாதுங்க, இப்பெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னோடனே சண்டை ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. இல்லை ஓவியா என்ன பண்ணிட்டாங்கன்னா கார்டை தூக்கி காமிச்சாச்சு, நீ கிளம்பு போதும், நீ பண்ணது போதும், நீ கிளம்புன்னு சொல்லி ரெட் கார்டை தூக்கி காமிச்சாச்சு. இங்கே எனக்கான கேள்வி என்னன்னா, ஓவியா அந்த இடத்துல வேகமாக ரெட் கார்டை தூக்கி காமிச்சு வெளியே அனுப்பி விட்டுட்டு வெளியே போயிட்டு நம்ம நைட்டி அக்கா வந்து ஓவியாவுக்கு டெக்ஸ்ட்டை போட்டிருப்பாங்க போல, உடனே ஓவியா ரிப்ளை வேற பண்ணியிருக்காங்க, சாரிம்மா நான் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறேன், இப்போ ஓகேவா இருக்கீங்களா, எல்லாம் ஓகேவா, இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஷோ தான், ஃப்ரீயாக விடுங்க, ஏதாச்சும் உங்களுக்கு எனக்கு ஃப்ரீயாக கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக மெசேஜும் போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு புரியவே இல்லை, சுத்தமாக புரியல. இங்கே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, ரெட் கார்டை கொடுத்து அனுப்பி விட்றீங்க, கிளம்புமா நீ பண்ணுற தப்புன்னு சொல்லிட்டு, அப்புறம் அங்கிட்டு போயிட்டு அது ஒரு ஷோ தான், நீ பெருசாக ஃபீல் பண்ணாத, அது விடு, எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறது என்னது? அப்படி பேசணுன்னே இப்போ அவங்க என்ன பண்றாங்க, ஓவியா நல்லவங்க, ஆரி தப்பு, மாயா தப்பு, ராஜு தப்புன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிடிச்சி இந்த 3 பேரையும் பிடிச்சி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி எல்லை கடந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா? அக்கா வந்து இன்ஸ்டா ஸ்டோரியும் வேணுங்கன்னா நைட்டியை போட்டுட்டு இருக்காங்க, இன்டர்வியூ போது உங்க இன்ஸ்டா ஸ்டோரி கூட அவங்களுக்கான விருப்பம், அவங்களுக்கான இன்ஸ்டா பேஜ் என்ன வேணா பண்ணிக்கலாம், நைட்டி போட்டு இன்டர்வியூ போய் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க கேட்கலாம் ப்ரோ இதுல என்ன ப்ரோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது, அவங்கவுங்க விருப்பம், ட்ரெஸ் வந்து என்ன வேணா போட்டுக்கலாம், அவங்கவுங்க விருப்பம். இருந்தாலும் இங்க உங்களுக்கு ஒரு இது புரியுதா, அக்கா வந்து வாண்டடா அந்த நைட்டியை போட்டு கண்டென்ட் பண்ணுது, வாண்டடா அட்டென்ஷன் எடுக்குது. ஆனா அதுல ஒரு டைலாக்கும் வேற, நான் என்ன அட்டென்ஷன் எடுக்கிறேன்,
நான் என்ன நைட்டி போட்டு அங்கே போயிட்டு அட்டென்ஷனாக எடுத்தேன். இல்லை, நான் இங்கே நைட்டி போட்டு வந்தது என்ன அட்டென்ஷனுக்கா? எக்கோ நீ அதுதாங்க பண்ணிட்டு இருக்க. நீ அட்டென்ஷனுக்கு பண்ணலன்னா நீ நார்மலாக ஏதாவது ட்ரெஸ்ஸை போட்டு வந்து உட்காந்து பேசியிருப்ப. நீ கேட்கலாம், அப்போ இது நார்மல் ட்ரெஸ் இல்லையான்னு சொல்லிட்டு எங்கே சுற்றினாலும் கண்டிப்பாக அங்கே வந்து நிற்பீங்க, ஏதாவது கான்ட்ரவர்சி கிளப்பீங்க. ஸோ அந்த வகையில் அக்கா முடிவு பண்ணிட்டாங்க, அட்டென்ஷன் எடுக்கணும், கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணணும், அதை வச்சு ஒரு ஃபேம் எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதை அக்கா வெளியே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வழி விட்டது சேனல். என்ன கேட்டா அதுக்கு வழி விட்டது சேனல். இப்போ அக்கா வெளியே உட்காந்து எனக்கு அவங்க சாரி கேட்டே ஆகணும், ஏன்னா அங்கேயே சேனல்லையே வெளியே அனுப்பணும்னு வெளியே வந்து வீடியோவில் சாரி கேட்டே ஆகணும், அவங்க தப்பு இவங்க தப்பு சாரி கேட்டே ஆகணும்னு சொல்லி வீடியோ போட்டு வச்சிருந்தாங்க. இப்போ வெளியே வந்தோம் சாரி கேட்கணும் சாரி கேட்கணும். ஏன் சாரி கேட்க மாட்டாங்களா? ஒரு சாரி கேட்டால் நான் அவங்க செத்தா போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வீடியோ போடுறாங்க. அதே தான்க்கா நானும் கேட்குறேன். மாயா வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுறீங்களான்னு தானே கேட்டாங்க. ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்தால் செத்தா போயிடுவீங்க. தெரியாம கேட்குறேன், ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்தா செத்தா போயிருவீங்க? இல்லை இல்லை. இப்போ அந்த வகையில் நீங்கள் ஒரு கண்டென்ட்டை கையில் எடுத்து கான்ட்ரவர்சி பண்ண ட்ரை பண்ணும்போது சேனல் நல்லா ஆடு சிக்கிருக்குன்னு வெட்டிச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கும் சரியாக போச்சு. அதை விட்டுட்டு இப்போ சேனல் எப்படி பண்ணிடுச்சு, சேனல் அப்படி பண்ணிருச்சு அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம்? இதில் சேனல் டிஆர்பி எடுத்துட்டு இப்போ அக்காவை பற்றி யார் வீடியோ போட்டாலும் நீயும் டிஆர்பி எடுத்துக்கோ, நீயும் வியூஸ் எடுத்துக்கோ. நீ ஆசைப்பட்டதே இதுக்கு தானேக்கா. உன்னை பற்றி 10 பேர் பேசணும், இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக கிரியேட் ஆகணும்னு சொல்லி தான் நீ ஆசைப்பட்ட. இப்போ அது நடந்துட்டு இருக்குது. உடனே வியூஸ் எடுத்துக்கோ. இதுலேயும் அக்கா ஒரு டைலாக் வேற, உள்ளே போன எல்லாருமே செலிபிரிட்டிஸ், இன்ஸ்டால ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. அக்காக்கான ஃபாலோவர்ஸ் என்ன? நான் ஒரு 40,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன். அப்போ அது என்ன? சபா முடியல எங்கேயோ போயிட்டு இருக்கு. மொத்தத்தில் இந்த நைட்டி கான்ட்ரவர்சி வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். இப்போ வேற பல பேர் உட்காந்து இன்டர்வியூங்க பேரில் எங்களை ஏமாத்திட்டாங்கோ, நாங்கள் நல்லா பண்ணோம், எங்களுக்கான சீனை கட் பண்ணிட்டாங்கோ அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது இப்பவும் ஒன்று சொல்கிறாங்க, ஜட்ஜெலாம் மோசம்னு சொல்கிறீங்களே, நீங்களாம் மலையாளம் தெலுங்கு பக்கம் பேராதீங்க. சத்தியமாக சொல்கிறாங்க, பேராங்க. அங்கே வந்து ஷானி வர்ற அளவுக்கு அடிக்கிறாங்களாம். மலையாளம் பார்த்தீங்கன்னா பிரித்து மேயறாங்க டாஸ்க்கை கொடுத்து. அதில் 1% கூட தமிழ் பண்ணல. இந்த ஒரு டம்மி ஷோக்குள்ளே போயிட்டு வந்துட்டு நீங்கள் வெளியே உட்காந்து இது வேற, ஐயோ எங்களை ஏமாத்திட்டாங்க ஐயோ அப்படின்னு வாங்கடாங்கிட்டு சும்மா மலையாள மக்கள்லாம் பேராங்க. நீங்கள் இங்கே வந்துட்டு வெளியே போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? இதெல்லாம் மலையாளம் பக்கம் போயிடுச்சுன்னா அழுதுறோம், ஐயோ ஜட்ஜெல்லாம் ரொம்ப மோசம் அப்படின்னு. அந்த அளவுக்கு பிடிச்சி போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க மலையாளம் தெலுங்குல. உயிரை போட்டு வாங்குறாங்க. நீ சொல்லுங்க கைஸ், இந்த நைட்டி கான்ட்ரவர்சியில் யார் மேலே தப்பு இருக்கு? நைட்டி வந்து எல்லாரும் போடலாமா போடக்கூடாதா? அதாவது எல்லாரும் போடலாம், அது தப்பு கிடையாது, எல்லாரும் போடலாம். அதாவது அக்கா வந்து அந்த இடத்துக்கு போட்டு வந்தது கரெக்டாக தப்பா? இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மாறங்க கமெண்ட்ல படுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.